வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோடய அடுத்த ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக் வந்து ஜிஎன்எஃப்சி ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஎன்எஃப்சி வந்து ஒரு ரைசிங் வெஜ் சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அது எந்த இடம் அப்படின்னா, ஸோ இந்த சேனலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படிலாம் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ரெசிஸ்டண்ட்டை பார்க்கலாம். இந்த 3 இடமும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த 3 இடமும் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போணுச்சு அப்படின்னா 789 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. 789ங்கிறது இங்கேருந்து ஒரு 17% இருக்குது. என்னோடய பிளான் என்னன்னா, இந்த 789 வரையும் ரீச் ஆகிற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செயில்னு ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்த்துருந்தோம். அந்த செயில் ஸ்டாக்லேயும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கினாலும் கொஞ்சம் வாங்கலாம், மேலே போனாலும் கொஞ்சம் வாங்கலாம். அதான் பிளானு. 789 வரையும் இங்கேருந்து ஒரு 17% அப்பில் இருக்குது. ஒருவேளை இது வந்து இந்த சேனலில் பிரேக் ஆகி கீழே உடச்சி கீழே வருது அப்படின்னாலுமே 531 வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 531 வரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அக்யூமுலேட் பண்ண தான் பிளான் பண்ணுவேன். இது என்னோடய அனலைஸ் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாவோ அனலைஸ் பண்ணி ஜிஎன்எஃப்சி ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கா, ஓகேவா, மேலே போகுமா, இல்லை 789 அச்சீவ் பண்ணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னோடய ஹோல்டிங்கை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது இல்லாமல் செயில் ஹோல்டிங்கில் இருக்குது, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஹோல்டிங்கில் இருக்குது. ரெண்டுமே ஏன் ஹோல்டிங்கில் இருக்குது நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட்டெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100வது சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இந்த வீக்குள்ளேயே வரதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.